வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. What is the density of water at the depth? The pressure is 10 times and 80 times the atmospheric pressure. Given that the density of the water at the surface, so density of the water on the surface is 1.03 into 10 to the power of 3 kg per meter cube. Okay. இப்போ நீ density of the water at the bottom கண்டுபிடிக்கணும். இதான் ஃபார்முலா. உனக்கு density equal to mass by volume. எதுரா சேம்னா mass is same. Density into volume. இது எங்க சர்ஃபேஸ்ல. இது density at the bottom, volume at the bottom. So இதுல நமக்கு வேண்டியது change in volume. எப்படி change in volume நம்ம கண்டுபிடிச்சலாம். So change ஆன வால்யூம்ன்றது எவ்வளவுடா சேஞ்ச் ஆன வால்யூம்? சார், ஒரிஜினல் வால்யூம் மைனஸ் வால்யூம் இன்சைட், அதான் டெல்வி. அப்போ இந்த ஃபார்முலாவே இட ரெண்டுக்கு ஒரிஜினல் வால்யூம் இருக்க இடத்துல மாஸ் பை டென்சிட்டி, சேஞ்ச் ஆன வால்யூம் இருக்க இடத்துல மாஸ் பை ரோ டேஷ் போட்டுடலாமா? அப்போ மாஸை காமன் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரிஜினல் வால்யூம் ரோ மைனஸ் 1 பை ரோ டேஷ் போட்டுடலாமா? இதுதான் சேஞ்ச் ஆன வால்யூம். அடுத்தது நமக்கு வேண்டியது சேஞ்ச் ஆன வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூமா? ஒரிஜினல் வால்யூம் என்ன? வால்யூம் ஆன் த சர்ஃபேஸ் which is equal to volume formula. அதேதான், வால்யூம் இஸ் மாஸ் பை டென்சிட்டி. அப்போ மாஸ்ல மாற்றம் இல்லை. அப்போ ஒரிஜினல் வால்யூம்ல அதே ஃபார்முலா m into 1 by rho minus 1 by rho dash by volume is mass, அதேதான், into அதே டென்சிட்டி தான், ஒரிஜினல் டென்சிட்டி. புரியுதாப்பா? ஒரிஜினல் வால்யூம். அப்போ இது இதான் ஃபார்முலா. இப்போ நீ என்ன பண்ணுனா ரோ உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணு. இப்போ டெல் பி பை பி இருக்கிறதுல நீ என்ன போடலாம் சொல்ற? 1 மைனஸ் ரோ பை ரோ டேஷ் ஆக்கிடலாம். ரோ பை ரோ டேஷ். இப்போ எல்லா டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கு. 1 மைனஸ் ரோ என்ன? டென்சிட்டி ஆன் த சர்ஃபேஸ். அப்போ இந்த வேல்யூவை அப்படியே வச்சுக்க, கடைசி ஸ்டெப்ல போட்டுக்கலாம். டெல் வி பை வி கிடைச்சிச்சு. உனக்கு இந்த ரோ டேஷ் தான் கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. நம்ம வேல்யூவை ரோ டேஷ் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ கமிங் பேக் டு த ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூ வந்துருச்சு, டெல் வி பை வி. உனக்கு என்ன வேணும்? ரோ டேஷ் தான் வேணும். ஈக்குவேஷன் 1 நம்மகிட்ட ஃபார்முலா டெல் வி பை வி ஃபார்முலா வந்துச்சு. பல்க் மாடுலஸ் ஃபார்முலா என்ன? பல்க் மாடுலஸ் இஸ் டெல் வி பை வி இன்டு சேஞ்ச் இன் வால்யூம். அப்ப டெல் வி பை வியை வெளியே எடுத்தேன்னா உனக்கு என்னடா வரும்? டெல் வி பை வி அப்படியே வை, கே பை டெல் பியா, கே பை டெல் பி. கே பை பிரஷர் தான், டெல் பின்றது பிரஷர் தான். அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? டென்சிட்டி தான் கேட்டிருக்கான். கே வேல்யூ கொடுத்துருக்கானா? பல்க் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு, கே இருக்கு, பிரஷர் இருக்கு. பிரஷர் இஸ் 80 டைம்ஸ் கொடுத்துருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல 1 மைனஸ் ரோ பை ரோ டேஷ். கே வேல்யூ இருக்கு, டெல் பி வேல்யூ இருக்கு, இந்த ரோ வேல்யூ இருக்கு. பாரு, எல்லா டேட்டா இருக்கான்னு பாரு. கே வேல்யூ வந்து அதான் அவன் அந்த டைரக்டா கொடுக்காததுனால அவன் 1 பை கே வேல்யூ நான் போட்டேன். இதுக்கு முந்தின சம்ல, இதுக்கு முந்தின டைம்ல போட்டேன். 1 பை கே ஈக்குவல் டு 45.8 into 10 to the power of minus 11. K value will be, நீ என்ன போட்டலாம்? 1 by 45.8 into 10 to the power of minus 11 into pressure. Pressure is nothing but atmospheric pressure value 80. 80 into 1.6, 1.013 into 10 to the power of 5.
ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ வேல்யூ கூட சப்ஸ்டிட் பண்ணிடு. ரோ வேல்யூ எவ்வளவு? which is equal to 1000 தானடா கண்ணு. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கூட எழுதலாம். 1000 அவ்வளவுதான் கண்ணு. மை ரோ டேஷ் தான் நீ கால்குலேட் பண்ண. இதை கால்குலேட் பண்ணி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ நேரா ரோ டேஷை வெளியே எடுத்தேன்னா ரோ டேஷ் வில் பி, இது இந்த சைடு வந்தா பிளஸ் ஆயிரும். ஆர் இதை மட்டும் எடுத்துக்கலாம், இதை மைனஸ். 1000 by ரோ டேஷ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு வர்ற டேட்டா 1.30 into 10 to the power of 3 divided by 1 minus 3.7 into 10 to the power of minus 3. இதை கால்குலேட் பண்ணேன்னா 1.034 into 10 to the power of 3 kg per meter cube. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலா டென்சிட்டி நம்ம என்னன்னு எடுத்துக்கோட்டா 1000 kg per meter cube தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது எவ்வளவு இருக்கு? 1000 கொஞ்சம் கூடியது. 1013 இருக்கு, 1034 மாறி இருக்கு. எப்போ? pressure is 80 times increase.